ஹலோ வணக்கம் கைஸ். என்னடா எக்ஸாம் வந்துருச்சு, அதை எப்படி நம்ம அட்டென்ட் பண்றது? ஸோ போன்ல இருந்தா லேப்டாப்ல இருந்தா அப்படின்னு சொல்லி பல கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாளைக்கு வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கு. மார்க் டெஸ்ட் வந்து காலையில ஒரு மார்க் டெஸ்ட், ஈவினிங் ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ 11 to 12 மார்னிங்லயும், ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 3 to 4 ஈவினிங்லயும் இருக்கு. கம்பல்சரி எல்லாருமே அந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நீங்க அதை அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிய வரும், புரிய வரும், ஒரு ஐடியாவும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுல இருந்தெல்லாம் அட்டன் பண்ணலாம்? நம்ம ஆன்லைன் எக்ஸாம் எதுல இருந்து அட்டன் பண்ணலாம்னா, நம்மளுக்கு போன்ல இருந்து அட்டன் பண்ணலாம், லேப்டாப்ல இருந்து அட்டன் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷனுமே அவைலபிள் தான். ஸோ ரெண்டுல இருந்தும் அட்டன் பண்ணலாம். முன்னாடி உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்ல போயிட்டு அந்த டைமிங் அப்ப இன்கேஸ் நான் சொல்றேன், இப்போ 12 o'clockனா 12 o'clock நீங்க செக்இன் பண்ணீங்கன்னா உங்களோட லைக் யூசர் நேம் தென் பாஸ்வேர்ட் போட்ட உடனே என்ன ஆகும்னா, உங்களை வந்து ஆதார் கார்டோட உங்களை ஒரு ஐடென்டிஃபை போட்டோ அவங்க கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோலயுமே அது கவர் ஆகும். நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்க ஆதார் கார்டை உங்க செஸ்ட் கிட்ட வச்சுட்டு லைக் நீங்க உங்க போட்டோட நீங்க தான் இந்த ஆதார் கார்டுல இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபைக்காக அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நடக்கும். அது முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, ஸோ கேமரா ஓப்பன் ஆயிடுங்க. கேமரா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதை நீங்க மியூட் பண்ணவோ திருப்பவோ எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் அது ஓப்பன் ஆகி லாகின் ஆயிடுச்சுன்னா லாகின் தான், சரிங்களா? ஸோ நீங்க வந்து அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ டைரக்டா கொஸ்டின்ஸ் வரும், கீழே வந்து நீங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, ABCDன்ட்டு. ஸோ அதுல நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து அதை என்ன பண்ணும், கரெக்டான ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ் 50 அபோவ் எடுக்கணும். ஸோ இதுதான் எக்ஸாம்ஸோட மார்க், சரிங்களா? ஒரு கொஸ்டினுமே 90 செகண்ட்ஸ்க்கு டைமிங்ஸ் மேல ஓடிட்டு இருக்கும், டைமர் ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி நான் ஜஸ்ட் ஒரு டெமோ கொடுக்குறேன் பாருங்க, எங்களுக்கு கொடுத்தது. ஓகேங்களா? நான் இப்படிதான் அட்டன் பண்ணேன். இப்படிதான் கொஸ்டின்ஸும் இருக்கும், இப்படிதான் ப்ராசஸுமே இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல நீங்க வந்து மால் பிராக்டிஸ் எல்லாம் வாங்கிடாதீங்க. மால் பிராக்டிஸ் எப்படின்னா, நீங்க விஷன் கிளியரா லைக் நீங்க அந்த போனை மட்டும் தான் பார்க்கணும். இன்கேஸ் இப்படி சைட்ல திரும்புறது, பின்னால இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும், உங்க லாகின்ல இருந்து லாக் அவுட் ஆயிடும். லாக் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்க மால் பிராக்டிஸ் பண்ணி லாக் அவுட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு திரும்பி அந்த ஐடி லாகின் ஆகாது, நீங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவீங்க. ஸோ அதனால நீங்க டைரக்டா உங்க விஷனை ஸ்ட்ரைட்டா பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. வாய்ஸுமே வந்து அதுல ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் தெரியுமோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பரா ஃபுல்லா அந்த PDF ஃபுல்லா படிச்சிருங்க. ஏன்னா அதுல தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மிச்சப்படி சில ஜெனரல் நாலேஜ் கேட்பாங்க, அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், சரிங்களா? அதையும் நீங்க அட்டன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்க விஷன் வந்து அந்த போன்ல தான் இருக்குமே தவிர்த்து திரும்புறது, கீழே பாக்குறது, மேல பாக்குறது, சைட்ல எதனா பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும், மால் பிராக்டிஸ்ல போயிடும். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. இதை தவிர்த்து சில டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே லாக் அவுட் ஆயிடும். பிகாஸ் ஏன்னா அந்த சர்வர் ப்ராப்ளம்னால அது லாக் அவுட் ஆகும். திரும்பி லாகின் பண்ண லாகின் ஆகும். பட் உங்களுக்கு வந்து ஸோ அந்த 1 hour தான் டைமிங் கொடுப்பாங்க. அந்த 1 hourக்குள்ள நீங்க இவ்வளவு கொஸ்டின் கவர் பண்ணும். ஸோ அதனால ப்ராப்பரா பண்ணுங்க. பிகாஸ் லாக் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்க திரும்பி லாகின் பண்றதுக்கு அது சில நேரம் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த 11 to 12 வரைக்கும் தான் அந்த வெப்சைட் ஒர்க் ஆகும். ஆஃப்டர் தட் அது ஒர்க் ஆகாது, அந்த லாகின் ப்ராசஸ்க்குள்ள போகாது. அதனால ஸோ நல்லபடியா ப்ராப்பரா பண்ணுங்க, நல்லா படிச்சிருங்க. படிச்சதுக்கு அப்புறம் இந்த PDF நல்லா தரவா படிச்சிருங்க. படிச்சதுக்கு அப்புறமேட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு மார்க் டெஸ்ட் 2 மார்க் டெஸ்ட் இருக்கும், 2 மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாரும் நல்லா பண்ணுங்க. ஓகே, பாய்.